பிரியமானவர்களே, இயேசுவோடு நடப்பது ஒரு மேன்மையான அனுபவம் இல்லை. அவர் நம்மோடு பேச, நாம் அவரோடு பேச, அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த கரம் பிடித்து நடத்துவது. அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தா ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்களா? அதை பெற்றுக்கொள்ளணும். அனுதினமும் நாம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுமானா நமக்குள்ள சில காரியம் காணப்படணுமா? 107 சங்கீதம் 8 தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் ஒரு நன்மையை பெற வேண்டுமானால் அதை குறித்த தாகமும் பசியும் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுங்க, தாகமுள்ளவர்கள் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்த தாகம், அந்த அபிஷேகத்தை குறித்த தாகம் உள்ளவங்க மேலே தான் ஆவியை ஊற்றுவாராம். அப்போ பசி தாகம். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மேலே ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு தாகம் நமக்கு இருக்கணும். நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நானும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கணும். எனக்கும் தீர்க்க தரிசன அந்த வரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஆவிக்குரிய வல்லமைகளை பெற்றுக்கொள்ளணும். இன்னும் ஆண்டவரோடு நான் நெருங்கி வாழணும். அவருடைய குரலை நான் கேட்கணும். ஆவியினாலே வழி நடத்தப்படணும். அந்த தாகம் உங்களுக்கு இருக்குதா? அதை குறித்து ஒரு பசி தாகம் இருந்தால் தான் அந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் வெறும் உலக காரியத்தை தேடுவார். வேலை, ப்ரமோஷன், வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். இதெல்லாம் நிலையில்லாதது இல்லை, கொஞ்சம் உலகத்திற்குரியது. நிலையான ஆசீர்வாதம் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறான்னு தெரிந்த உடனே எலிசா பாருங்க, தாகத்தோடு தேடுகிறார், பசியோடு தேடுகிறார். எலியாவை தொடர்ந்து போகிறார். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு வேணும்னு கேட்கல, 2 மடங்காக வேணும்னு கேட்குறார். ஏன்னா நான் இன்னும் வல்லமையாக இயேசு ஆண்டவருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்தணும், ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு தாகம், பசி தாகம். அப்போ உங்களுக்குள்ள அது இருக்குதா? ஆவிக்குரிய காரியத்தை குறித்து இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, ஒரே காரியத்தை தேடி 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 நான் சோர்ந்து போனேன். எனக்கு நான் ஐமானு உங்களோடு இருக்கணும், உங்கள் குரலை கேட்கணும், அவருடைய ஆவியினால் நடத்தப்படணும். இந்த அபிஷேகத்தை எனக்கு அதிகமாக கொடுங்க, எனக்கு இந்த வரங்களை கொடுங்க, வல்லமைகளை கொடுங்க, உம்மோடு வாழணும், நெருங்கி வாழணும்னு கேட்குறீங்களா? தகப்பனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்த தாகத்தோட பசியோட ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க, வரங்களினால் வல்லமினால் நிரப்புங்க, ஆவியானுடைய வழி நடத்துதலை எனக்கு தாங்க, உம்முடைய குரலை கேட்கணப்பா. நீங்கள் என்னை வழி நடத்துகிறத நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நெருங்கி வாழணும்னு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்கள். அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க, இந்த ஆசீர்வாதங்களை கொடுங்க, மகிழ பண்ணுங்க, நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.